இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். போடி. என்னாச்சு மேடம்? அருணுக்கு ஏதோ போன் வந்ததா? அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான். நான் உங்களோட ஆளு, நீங்க தான் என்ன ஆபரேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போன்ல யார் பேசியிருப்பான்? உன் பின்னாடி நான் இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியல மேடம். இப்ப என்ன பண்றது? அவன் பணம் கொடுக்கறத ஆதாரமா வச்சு அகிலாண்டேஸ்வரோட மானத்தை வாங்கலான்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பணம் கொடுக்கற ஆதாரம் இல்லைன்னா என்ன? டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குல்ல, நீ பிரஸ் கூட்டி அருணோட மானத்தை இல்ல 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 ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரோட குடும்ப மானத்தை நீ ஏலம் போடு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம தயங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தயக்கம்? பேசு. பேசுறேன் மாமா. ஆனா நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன புதுசா சத்தியம்லாம் கேட்குற? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்களை நம்பலன்னா இந்த உலகத்துல வேற யாரை நம்ப முடியும்? என் உடம்புல உயிர் ஒட்டிட்டு இருக்கிறதே அது நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் மாமா. அப்புறம் எதுக்காக சத்தியம் கேட்டேன்? என்ன விஷயம் சொல்லு. நான் இப்ப சொல்ல போறது சின்னையாவை பத்தின விஷயம் மாமா. அதை கேட்டா நீங்க கோவப்படுவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கி உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன். அருண் பத்தின விஷயமா? என்ன விஷயம்? அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எதிரான பிரச்சனையா? சின்னையாவுக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. இதுக்கு மேல பிரச்சனை வராம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. சொல்றேன். ஆனா நான் சொன்னதை கேட்டு நீங்க சின்னையா மேல கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். என்னன்னு சொல்லு. ஷைலஜாவால வீட்ல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான் மாமா. ஷைலஜா சின்னையாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல மாமா. 2 பேருக்கும் அதையும் தாண்டி ஒரு உறவு இருந்திருக்கு. ஷைலஜாவோட குழந்தைக்கு அப்பாவே நம்ம சின்னையா தான். குழந்தையா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க 2 பேரும் பேசினது நீ கேட்டியா? ஆமா மாமா. இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். நீங்க ஷைலஜாவை பத்தி சந்தேகப்பட்டு சொல்லும் போதே எனக்கு விஷயம் தெரியும் மாமா. நான் அப்பவே இதை உங்ககிட்ட சொல்லிருக்கணும். சின்னையாவே சமாளிச்சிருவாருன்னு நினைச்சேன். ஆனா அவரால் முடியல. விஷம் சாப்பிடுற முடிவுக்கு போயிட்டாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனை. விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால நாம போய் ஷைலஜா கிட்ட பேசி பார்க்கலாம். ரொம்ப பொறுப்பாக தான் வேலை பார்க்குறான். சைலஜாவோட குழந்தைக்கு அருண் தான் அப்பாங்கிற விஷயத்த நந்தினி யூனியன்ல போட்டு கொடுத்துட்டா. அகிலா புயல் மாதிரி கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அந்த புயல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டை பதம் பார்க்கும். அதுக்கப்புறமா இந்த வீட்டோட மொத்த நிம்மதியும் அமைதியும் சின்ன பின்னமாக போகுது. அருண் அந்த புயல்ல சிக்கி
செதஞ்சு உரு தெரியாம போக போறான். இது எதுவுமே தெரியாம இந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு. ஷைலஜா மேட்ரு தெரிஞ்சு அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும் ஆண்டி. அட வரட்டோங்கிற, இவர் மட்டும் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டா அகிலாவோட ஆட்டம் அடங்கிடும்ல. அப்புறம் உங்க ஆட்டம் ஆரம்பமாயிடும் லதா. அறிவு கிட்டவள ஆளும் மண்டையும் பாரு. என்ன அகிலா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? ஐயோ, திருமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். அப்பா, இன்னைக்கு பொழுதுபோக்க ஆரம்பிச்சாச்சு. என்னாச்சு அகிலா? எங்க அருண்? அருண்! 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 அம்மா கூப்பிடுறாங்க ஐஸ் என்ன. எங்கடா இருக்க அருண்? கீழ வா. ஆண்டி ரொம்ப கோவமா இருக்காங்க அருண். ஒருவேளை ஷைலஜா மேட்டர் ஆண்டிக்கு தெரிஞ்சிருக்குமோ? கீழ வா. அருண்! அக்கா, ஏங்க அருண் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அருண்! சூப்பர். ஆண்டி அகிலா, அகிலா வேண்டாம். அகிலா,